பசுமையான வயல்வெளிகளும் ஓட்டு வீடுகளும் நிறைந்த ஒரு கிராமம். அங்கே மங்களமத்தையின் கண்டிப்பான பார்வையில் மருமகள் ரம்யா தன் லாக்டவுன் நாட்களை கழித்தாள். நகரத்தில் வளர்ந்த ரம்யாவுக்கு நவீன உணவுகள் பிடிக்கும். ஒரு நாள் லாக்டவுன் சலிப்பில் ரம்யா யூடியூப் பார்த்து, அத்தை, இன்னைக்கு நாம வீட்லயே பீட்சா செய்யலாம் என்று ஆசையாகச் சொன்னாள். ஆனால் மங்களமோ, என்னது பிச்சாவா? இந்த மைதா மாவு உடம்புக்கு ஆகாது, கம்பு மாவுல தோசை சுடு என அதட்டினார். மகன் முத்து இருவருக்கும் இடையில் சிக்கித் தவிக்க, மாமனார் மாணிக்கம் தன் பழைய ரேடியோவை சரிசெய்து கொண்டே வேடிக்கை பார்த்தார். லாக்டவுன் நீடித்ததால் கடைகள் அடைக்கப்பட்டன. காய்கறி தட்டுப்பாடு வந்தபோது ரம்யா ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கூறினாள். மாமனார் உதவியுடன் வீட்டின் பின்புறமிருந்த தரிசு நிலத்தை பண்படுத்தினாள். மங்களமத்தை தன் பழைய மண்பானையில் சேமித்து வைத்திருந்த நாட்டு விதைகளை கொடுக்க முத்துவும் பேரக்குழந்தைகளும் உற்சாகமாக மண்ணை தோண்டினர். 90களின் மெல்லிசை பாடல்கள் பின்னணியில் ஒலிக்க மாமினாரும் மருமகளும் இணைந்து செடிகளுக்கு நீர் பாய்ச்சினர். சில வாரங்களில் தோட்டம் பசுமையானது. ஒரு மாலை வேளையில் ரம்யா தன் கைத்தோட்டத்தில் பறித்த தக்காளி மற்றும் காய்கறிகளை வைத்து மங்களமத்தை சொன்னது போல ஆரோக்கியமான கம்பு மாவு பீட்சா செய்து அசத்தினாள். அதை ருசித்த மங்களம், நகரத்து பொண்ணுன்னாலும் நம்ம மண் வாசனை உனக்கு தெரிஞ்சிருக்கு ரம்யா என நெகிழ்ந்து பாராட்டினார். செல்போன்களை தூர எறிந்துவிட்டு மொட்டை மாடியில் அனைவரும் அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்ட அந்த இரவு ஒரு பிரிந்திருந்த குடும்பத்தை அன்பால் பிணைத்தது. வெளி உலகம் பூட்டப்பட்டிருந்தாலும் அந்த தனிமை அவர்களின் மன கதவுகளை திறந்துவிட்டது.